ஸ்தோத்திரம். பாவத்தில் விழ செய்தல். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. நேற்றைய செய்தியில இயேசு மீது நம்பிக்கை வைக்காதவர்களை பற்றி பார்த்தோம். இந்த வசனத்துல கடவுளிடம் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டு இருப்போரை பாவத்தில் விழ செய்தல் எப்படி விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையை பார்க்கிறோம். இன்றைய சமுதாயத்தில் நல்ல இளம் பிள்ளைகளை நட்பு என்ற பெயரில் குடிக்க கட்டாயப்படுத்துவது, உலகமறியா ஆண் பெண் பிள்ளைகள் எதிர்பாலினர் மனதில் காதல் என்ற உணர்வை தூண்டி குடும்பத்தினரை தலைக்குனிய வைத்து கடைசியில் பிரிந்துவிட எத்தனை பிள்ளைகள் வாழ்வில் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களின் கஷ்டத்தை பார்த்து சிரிக்க, புறம் பேசி அவர்களை நோக வைக்க ஒரு கூட்டம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் உள்ளவர்களும் கடவுளுக்கு அருகில் மக்கள் செல்லாமல் தன் கருத்தை, தன் சிந்தனையை, தன் சுயநலத்திற்காக தன்னிடம் கிடைத்த ஆன்மாக்களை மூளை சலவை செய்வதும் பேசியே அந்த மனிதர்களும் கடவுளை பேசுவதை விட வழிகாட்டியாய் நிற்கும் அந்த மனிதர்களிடமே நின்று விடுகிறார்கள். தற்கொலைக்கு தூண்டும் விதமாக நேரிடையாகவும் புறம் பேசியும் உயிரே வேண்டாம் என்று வெறுத்து போனவர்களை நாம் அமைதியாக இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுளுடையது நம் உறவாக இருக்கும் ஒரே காரணத்தால் அவர்கள் குற்றங்களை எடுத்து கூறுவது மட்டுமே நம் வேலை. தண்டிப்பது, நியாய தீர்ப்பு செய்வது கடவுளின் வேலை என்பதை புரிந்து கொள்வது கடவுளின் சித்தப்படி வாழ உதவியாக இருக்கும். நன்றி.